இந்த வீடியோவில் ப்ளூ லாக் அப்படிங்கிற அனிமையில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு விஷயம் நிஜமாலுமே என்னோட திங்கிங்கை நல்லாவே மாற்றிருக்கு. அப்படி என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ப்ளூ லாக் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுது. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸை வச்சுருக்கோம். அதை நம்ம மாற்றிக்கவே மாட்டோம். ஏன்னா அதை நம்ம மாற்றினோம்னா நம்மளோட கேரக்டரே மாறிடுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் தப்பு. நிறைய பேர் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தாலும் உன்னோட கேரக்டரை நீ மாற்றிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி மாற்றுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் அது தப்பு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனோட அப்பா அம்மா கிட்டேருந்து அவன் எல்லாத்தையும் பிடுங்குறான்னு சொல்லி வச்சுக்கலாம். இது அவனோட கேரக்டர். இப்போது இதை அவன் மாற்றாமல் இருக்கிறது சரியா தப்பா? ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கேரக்டர் மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. நம்ம கேரக்டரை மாற்றுறதுனால நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அது தப்பே கிடையாது. ஸோ இதைத்தான் அந்த ப்ளூ லாக் அனிமியில் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றினா தான் நம்மளால் வாழ்க்கையில் நம்ம நினச்சது அச்சீவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒருத்தங்க எப்போவுமே அவங்க எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் தான் உட்காந்து படிப்பாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். டெய்லியும் கிளாஸ் கவனித்து அதை நோட்ஸ் எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே கடைசி நேரத்தில் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்சதை படித்து அதில் மார்க் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்களோட மார்க்கை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட கேரக்டரை மாற்றணும். எப்படி? டெய்லியும் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கணும், டெய்லியும் படிக்கணும். ஆனால் எனக்கு அது பிடிக்காது, அது என்னோடய கேரக்டர் இல்லைன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கோல் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் அந்த அனிமல் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம்னா அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கேரக்டர்ஸில் சில விஷயங்களை நம்ம சேர்த்திக்கவும் செய்யணும், சில விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணவும் செய்யணும். ஸோ லாஸ்ட்டாக சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒரு சில பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதை நம்ம கேரக்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம கோலை அச்சீவ் பண்ண விடாமல் நம்ம தடுத்துச்சுன்னா அதை நம்ம மாற்றணும். இந்த ப்ளூ லாக் அனிமியில் இருக்கிற ஒரு பர்சனுமே ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அவங்களோட கேரக்டர் மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றுறதுனால தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. பட் இந்த அனிமியில் ஒரு விஷயத்தை மட்டும் தப்பாக காமிச்சிருக்காங்க. என்னென்னா, அவங்களோட கேரக்டரை அவங்க டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி நடக்காது. ஸோ இப்போ நம்ம கோலை அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம கேரக்டரை மாற்றணும்னு தெரிஞ்சு போச்சு. அதை டக்குன்னு மாற்றணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றினாலே அது நமக்கு பெரிய எஃபெக்ட் காட்டும். இப்போ நம்மளோட ஹேபிட்ஸை நம்ம மாற்றினாலே நம்மளோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ நம்ம ஹேபிட்ஸ் எப்படி மாற்றுறது? டெய்லியும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றினாலே நம்மளோட ஹேபிட்ஸ் மாறும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேத்துக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க மாட்டோம். ஸோ நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிரின்சிபல்ஸ், நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஹேபிட்ஸை நம்ம மாற்றினா தான் நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அந்த சேஞ்ச் ஒரே நாளில் பிரம்மாண்டமாலாம் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ரொம்ப நாளைக்கு லாங் டேர்மாக எடுக்கும்போது தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணுன்னா அந்த கோலில் மெயின் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுல உங்கள் ஃபோக்கஸை வைங்க. இந்த மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களோட ஹேபிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களோட கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆச்சுனாலே உங்களோட கோலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆவீங்க. ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ.